இன்றைக்கி நான் உங்களுக்கு வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன். வெண்டைக்காவே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த சாதத்தை அவ்வளோ அருமையாக சாப்பிட்ருவாங்க. அப்படி ஒரு சுவையாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இதுக்காக நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவின பிறகு தான் கட் பண்ணணும். 1/4 கிலோ சாதம் வந்து நான் வந்து 2 நபர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக வடித்து வச்சுருக்கேன். இந்த சாதம் வந்து நல்லபடியாக உதிரியாக இருக்கணும். பாருங்கள், நல்லா உதிரியாக அப்படி வடித்து வச்சுக்கோங்க. 2 நபர் சாப்பிட்லாம் தாராளமாக. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலியோ இல்லை ஒரு ஃப்ரை பேன் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சாதம் அளவு வந்து பத்துற அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்து போடுங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை, அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இல்லைன்னா ஒரு 20 நம்பர் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம், இந்த வெங்காயத்தை நீங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடணும். இந்த வேர்க்கடலை நான் வந்து சேர்த்துருக்கேன் இல்லையா, அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வெண்டைக்காய் சாதம் சாப்பிடும்போது நமக்கு எதுவுமே வந்து இந்த சைட் டிஷ் தொட்டுக்கு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அந்த வெண்டைக்காய் ப்ளஸ் இந்த வேர்க்கடலை இருந்தாலே நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளி சாதம், லெமன் சாதத்தெல்லாம் சேர்க்கலையா, அது போல் தான் இது. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவும் நமக்கு சத்து, வேர்க்கடலையும் நமக்கு நல்ல சத்து. இது ஒரு சத்தான ஒரு சாதம் தான் இது. ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போடாதீங்க, வெண்டைக்காயில் தெரியாது. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு முழுசாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்க்குறோம். இந்த வெண்டைக்காய்க்கு மாத்திரம் உப்பு சேர்க்குறோம். சாதத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு மாத்திரம் உப்பு. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம உப்புலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா போதும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 6 நிமிஷம் நீங்கள் இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த வெண்டைக்காய் வந்து வெந்துடும். அந்த குழகுழப்பு கூட இருக்காது. தயவு செய்து தண்ணி கிண்ணி ஊற்றிட போகிறீங்க, தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. சரி, 6 நிமிஷம் அப்படியே லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மூடக்கூடாது, கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே நிமிஷம்தான். இப்போ நம்ம சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கலாம். எல்லா சாதமும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும்தான் உப்பு சேர்க்குறோம். ஏன்னா முதல்ல நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த சாதத்தில் இறங்கிடும். இதை வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் கூட வந்து செய்து கொடுத்துடலாம். ஏன்னா வந்து அந்த பச்சை மிளகா வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சின்ன பசங்களுக்குன்னு செய்யும்போது கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா, அதனால். பெரியவங்களுக்குனா பிரச்சனை இல்லை, நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்தே சாப்பிட்ருவாங்க பெரியவங்க. நான் சாப்பிட்ருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நம்ம வந்து பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டு வந்து நமக்கு நல்ல ஒரு செரிமான சக்தி கொடுக்கும், அதனால் பூண்டும் சேர்த்துருக்கோம். இந்த சாதம் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சும்மா அட்டகாசமான சத்து நிறைந்த வெண்டைக்காய் சாதம் நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அப்படியே சும்மா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபீல் வருது பாருங்கள்.
பாருங்கள், அதிக சத்து நிறைந்த வெண்டைக்காய் சாதம் சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு செய்து காமிச்சிட்டேன். நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள், அசந்துருவீங்க. அதே போல் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான் அது, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சத்தும் வேர்க்கடலை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பர் வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை பார்க்குறேன்.